தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய சூழ்நிலைகளை குறை கூறாமல் இறைவன் மீது தொடர்ந்து ஆழமான பற்றும் நம்பிக்கையும் கொண்டு வாழ நம்மை அழைக்கின்றது. பல நேரங்களில் ஏதாவது துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள் வருகின்ற பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையிலே பிறழ ஆரம்பிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நம்முடைய அப்படிப்பட்ட பிறழ்வு மனப்பான்மைக்கு எதிரான ஒரு சிந்தனையை நமக்கு தருகின்றது. எப்படிப்பட்ட சோதனைகள், வேதனைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்தாலும் நாம் மன உறுதியோடு நிலைத்து நிற்கிற பொழுது இறைவன் தரக்கூடிய மீட்பை, ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் முதுமையடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார்.
தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கோமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார். இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையில் நின்று அதை பறித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். அவர்களை நீர் விடுவிக்கும்போது எனக்கு துணை செய்யும். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டன. எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவு கூரும். உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீரு பகுதிக்குள் சென்றார்.
அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது அசம்பாவிதங்கள் அல்லது நாம் விரும்பாத காரியங்கள் நாம் செய்கிற பொழுது நாம் அதனை செய்வதில்லை, அதை வேறு யாரோ செய்துவிட்டார்கள் என்று பிறர் மீது பழி போடுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். உதாரணத்திற்கு வீட்டிலே சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். ஏதாவது டம்ளர், கண்ணாடி டம்ளரை கீழே போட்டு உடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் உடனடியாக சொல்லுவது, நான் செய்யவில்லை, இதை அவன்தான் செய்தான், அவள்தான் செய்தான் என்று பிறர் மீது பழி போடுவதை, பிறரை குற்றம் சுமத்துவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பல நேரங்களில் பெரியவர்கள் கூட ஏதாவது விரும்பத்தகாத செயல்களை செய்துவிட்டு அந்த பழியை மற்றவர்கள் மீது போடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த உணர்வு, பிறரை குற்றம் சுமத்தக்கூடிய அல்லது சூழ்நிலைகளை குற்றம் சுமத்தக்கூடிய அந்த இயல்பு நம்முடைய இயல்பாகவே இருக்கிறது என்பது நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். சிறிய பெனிசிய இனத்தை சார்ந்த இந்த பெண். அன்பு மக்களே, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இவளுடைய வாழ்க்கையிலே பழி போடுவதற்கான, குற்றம் சொல்வதற்கான காரணிகள் ஏராளம் ஏராளம் இருந்தன. முதலிலே இவர் ஒரு பெண். பெண் என்று சொன்னாலே யூத சமூகத்திலே தாழ்வாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம் அது. அதிலும் குறிப்பாக இந்த பெண் ஒரு கிரேக்க இனத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கிறாள். யூதர்கள் பெரும்பாலும் பெண்களை மதிப்பதில்லை. அதுவும் கிரேக்க இனத்து பெண், புற இனத்து பெண் என்று சொன்னால் அவர்களுக்கு அறவே மதிப்பு கொடுப்பதில்லை. அதிலும் அந்த புற இனத்திலும் சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். கலப்பின ஒரு பெண்ணாக இந்த பெண்மணி இருக்கிறாள். கூடுதலாக இந்த பெண்ணுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அனைவருமே இந்த பெண்ணை ஏளனமாக பார்த்தார்கள். இந்த பெண்ணை விலக்கி வைக்க நினைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பெண் இயேசுவை சந்திக்கிறார். ஒரு யூதர். பொதுவாக பெண்கள் அல்லது புற இனத்து பெண்கள் யூதர்களை சந்திப்பதில்லை, யூத ஆண்களோடு உரையாடுவதில்லை. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த புற இனத்து பெண் யூதராகிய இயேசுவை சந்திக்க நினைக்கின்றார். பலவித கட்டுப்பாடுகளையும் கடந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொள்ள அவர் விரும்புகிறார். இதனால் மற்றவர்கள் தன்னை குறித்து தவறாக பேசுவார்கள், தன்னை இன்னும் ஏளனமாக, இழிவாக அவர்கள் நினைப்பார்கள் என்று தெரிந்தும் கூட இந்த பெண் துணிந்து இயேசுவை சந்திக்க, இயேசுவோடு உரையாட துணிகின்றார். அன்பு மக்களே, இந்த பெண்ணுக்கு குறை சொல்லுவதற்கான காரணங்கள் ஏராளம் ஏராளம் இருந்தன. எதற்காக இந்த சமூகம்
என்னை இப்படி நடத்துகின்றது? எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே இத்தனை சோதனைகள், துன்பங்கள்? எதற்காக என்னுடைய மகள் இப்படிப்பட்ட ஒரு இழி நிலையை, பேய் பிடித்து துன்புற்ற ஒரு நிலையை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவளுக்கு குறை சொல்லுவதற்கான காரணங்கள் ஏராளம் இருந்தன. இயேசுவை சந்தித்து உரையாடுகின்ற போதும் கூட இயேசுவினுடைய உரையாடல், பதில் மொழி அவளுக்கு நிச்சயமாக எரிச்சலை தந்திருக்கும். நாய்க்குட்டிகளுக்கு, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று இயேசு சொல்லுவது நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு மிகுந்த சங்கடத்தை, மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்படி சொல்லிவிட்டாரே, இனி நான் எவ்வாறு இவரிடத்தில் தொடர்ந்து பேசுவேன் என்று சொல்லி அங்கே ஏதாவது வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர் நகர்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட அங்கும் அந்த பெண் மறுவார்த்தை பேசவில்லை, அமைதியாக இருக்கின்றார். அன்பு மக்களே, அவளுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்ணுற்று அவளுக்கு குறை சொல்லுவதற்கான, பிறரை பழி போடுவதற்கான 1000 காரணங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அவள் தன்னுடைய நம்பிக்கையிலே நிலைத்து நிற்பதை கண்ட இயேசு அங்கே அவளுடைய வேண்டுதலை நிறைவு செய்கிறார். அவளுடைய மகளிடத்திலிருந்து அந்த பேயை விரட்டி அடித்து ஒரு புதிய வாழ்வை, புதிய நம்பிக்கையை, சுடர் விளக்கை அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையிலே இயேசு ஏற்றி வைத்ததாக பார்க்கிறோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், இடர்பாடுகள், நெருக்கடிகள் வந்தாலும் இறைவன் மீதான நம்பிக்கையில் இந்த பெண் சோர்வடையவே இல்லை, இறைவனை விட்டு விலகவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் இறை நம்பிக்கையில் அவள் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. அன்பு மக்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு அப்படியே முரணான, புறம்பான, எதிரான ஒரு செய்தியாக இருக்கின்றது. சாலமோன் மன்னனை குறித்து வாசிக்கின்றோம். சாலமோன் மன்னன் கடவுளால் சிறப்பான விதத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். கடவுளின் ஆசிரை, கடவுளின் ஞானத்தை நிறைவாக பெற்ற ஒரு மன்னனாக இருந்தார். ஞானத்தோடு கடவுள் சாலமோனுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கி இருந்தார். அப்படி இருந்தும் கூட சாலமோன் கடவுளோடு, கடவுள் மீதான நம்பிக்கையோடு சமரசம் செய்து கொள்கின்றார். அவரை தேடி ஏராளமான வெளிநாட்டு இளவரசிகள் வந்தார்கள். கூடவே அவர்கள் தங்களுடைய தெய்வங்களையும் சுமந்து சென்றார்கள். சாலமோன் அந்த தெய்வங்களின் மட்டில் தன்னுடைய கண்களை திருப்புபவராக மாறிப்போய் விடுகின்றார். உண்மை தெய்வத்தை, யாவே கடவுளை அவர் மறந்துவிட்டு பிற தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுகின்றார். தன்னுடைய நம்பிக்கையில், தன்னுடைய கடவுளோடு அவர் சமரசம் செய்து கொள்கின்றார். அங்கே கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு மனிதராக அங்கே சாலமோன் மாறி போய் விடுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இங்கே சாலமோனுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை, இடர்பாடுகளும் இல்லை. நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கைதான், அரண்மனை வாழ்க்கைதான், அரச நிலைதான். இருந்தாலும் கூட இவர் கடவுளை விட்டு விலகி செல்கின்றார். ஆனால் நற்செய்தியில் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை, வாழ்வு முழுக்க துன்பம் இருந்தாலும் கடவுளை விட்டு விலகாமல் கடவுளை இறுக பிடித்து கொள்ளுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவன் மீதான நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்கிறோமா? அல்லது நமக்கு சோதனைகள், நெருக்கடிகள் வருகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையில் ஆட்டம் கண்டு இறைவனை விட்டு விலகிச் சென்று நம்முடைய நம்பிக்கையோடு, இறைவனோடு சமரசம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் இறைவனோடு, இறை நம்பிக்கையோடு சமரசம் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்து நிற்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, இறைவனுடைய வலக்கரம் வல்லமையாக செயல்படுவதை அந்த சிறிய பெனிசிய பெண்ணை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் அனுபவிக்க முடியும். எனவே தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் நாம் ஆளப்பட எந்த சூழ்நிலையிலும் இறைவனை விட்டு விலகாமல், பிரியாமல் நம்முடைய நம்பிக்கையில், இறை நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய அந்த நல் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று
உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலை மேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.